டே நட்பு, இங்க பாரு உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபு. My life, my rules. பயங்கரமான பொண்ணை தானே பிடிச்சிருக்க. மை லைஃப் மை ரூல்ஸ் இல்ல, உன் லைஃப் அவர் ரூல்ஸ். My style, my attitude. என்ன ஒரு ஸ்டைலு, அப்படியே உனக்கு தகுந்த மாதிரியே இருக்குடா. You love me or hate me, I don't care. என்னடா ஸ்டாலின் மாதிரி ஐ டோன்ட் கேர்னு சொல்லிட்டு போறா. But don't play with me. நீதாமா அவன் லைஃப்ல ப்ளே பண்ற. ஆஹா, இங்க உருட்டு நண்பரு. நான் பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தேன்னு தெரியல. மம்மி சொன்னாங்க 5 கிலோல பிறந்தேன். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்டதுன்னா உங்க மம்மி 10 கிலோன்னு சொல்லியிருப்பாங்க. நான் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படிடா பிறந்தேன்? மெடிக்கல் மிராக்கிளா? 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. ஆமாண்டா, 9 நாள்ல நின்ன, 10வது நாள் பைக் ஓடினேன், 11வது நாள் கார் ஓடினேன். 9 நாள்ல நின்னுவேன், நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். இன்னும் அடிச்சுடு. 10 வயசுல காலேஜ் போனேன், 11வது வயசுல வேலைக்கு போனேன், 12 வயசுல கூகுள் கம்பெனி ஓனர் ஆயிட்டேன். கப்பல்ஸ் 2 பேர் கிரிக்கெட் பார்க்க வந்திருப்பாங்க மாதிரி இருக்கு. சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னடா வேர்வையை தொடச்சு விட்றியா? ஐயோ, ஒயிட் பெயிண்ட். அப்ப இந்த பொண்ணு வெள்ளை இல்லைங்க, வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கு. உஷாரா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அது யார், பொண்ணோட தாத்தாவா? என்ன தாத்தா தாடியில மிரண்டா ஓட்டிட்டு இருக்கு? அட இல்லங்க, அது தாத்தா இல்ல, அந்த பொண்ணோட மாப்பிள்ளையே வருதா. இப்பதான்டா புரியுது 90s கிட்ஸ்க்கே பொண்ணு கிடைக்கிறது இல்லைன்னு. கொஞ்சமா ஸ்வீட் கொடுங்க, சுகர் வந்துட போகுது. ஆஹா, என்னமோ பெரிய பிசினஸ் மீட்டிங் மாதிரி இருக்கே. 19 வயசு தான் சார், வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்லையே தம்பி, 19 வயசுலயே கோட் சூட்ல போட்டுருக்க. நான் பெரிய என்டர்பிரனர் இருப்பேன்னு நினைக்கிறேன். காலேஜே முடிக்காத பிசினஸ் மேனா? சூப்பரா, உன்ன மாதிரி தான் இருக்கணும். இப்ப தம்பி எவ்வளவு salary வாங்கலாம்னு சொல்லுங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்குறேன். அட சாமி, 1 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்குறியா? பரவாயில்லையே. அப்படி என்னடா பிசினஸ் பண்ற? அட தம்பி, நீ எம்எல்எம் காரனா? பண்ணுடா, நல்லா ஸ்கேம் பண்றா. என் தலையிலயே மிளகா அரைச்ச வந்து நீங்க. அட என்னென்ன லேப்டாப் கீழே போட்ட? வாங்க வாங்க, நம்ம என்ன பிஸி இல்ல, எப்பவும் மாதிரி கேம் தான் விளையாண்டு இருக்காரு. PR3 கள்ளக்குறிச்சிக்கு எம்ப்ளாயிஸ்லாம் எடுத்தாச்சு சார். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டா. லலிதா ஜுவல்லரி பக்கத்தில் கரெக்டாக. அட அண்ணன், என்னன்னா இது கிவ்அவேல தான் ஸ்கேம் பண்றீங்கன்னா, இந்த லேப்டாப் கீழே போடுறதுலேயும் ஸ்கேம் பண்றீங்களே. பழைய கவர்மெண்ட் லேப்டாப் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அது ஆன் கூட ஆகல. எந்த இரும்பு கடையில் 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்களோ? புதுசு வாங்கி தரேன். புதுசு எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? திரும்பி அதே இரும்பு கடையில் 500 ரூபாய்க்கு இன்னொரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருங்க.